சூப்பர் குட்டில் இப்படி தான் சார் ஒவ்வொரு படமும் வரிசையாக வந்து இப்போ கோகுலம் பண்ணிட்டேன், நான் பேசுகிற படம் நான் பண்ணிட்டேன், அடுத்து கேப்டன் பண்ணிட்டேன், கேப்டன் கட்டுறது சின்ன மேடமும் பண்ணிட்டேன். இவங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, நாட்டாமை வந்து கேஎஸ் ரவிக்குமார் எனக்கு வந்து அவர் ராமதாஸ் கிட்டலாம் கோ டைரக்டர் நல்லா தெரியும். நம்ம விக்ரம் சார்கிட்டும் அவர் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண ஒரு புது வசந்தத்தில் அவங்க என்ன பண்ணாங்க வந்து இது வந்து சேரன் பாண்டியன்லாம் பண்ண பிறகு ஈரோடு சௌந்தர் கேஎஸ் ரவிக்குமார் இந்த கூட்டணியில் வந்து ஒரு படம் நாட்டாமின்னு ஒரு படம் வந்து மேலே டிஸ்கஸ் நடந்துகிட்ருக்கு. நானும் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். டெய்லியும் சூப்பர் கூட்டு டச்சில் தான் இருக்கிறேன். ஒரு புது மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர்த்த கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டியூன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே டெய்லி. ஆமாம், டெய்லியும் வந்து யாராவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பாடி காட்டிகிட்டு இருப்பாங்க சூப்பர் கூட்டில் புது மியூசிக் டைரக்டர். நானும் என்ன பண்ணிட்டேன், சரி அவங்களே புது மியூசிக் டைரக்டர் யாரோ அறிமுகப்படுத்த போகிறாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை போல் இருக்கு, நம்மளை தான் நம்ம அறிமுகம் ஆகிட்டோம், அவங்க வேறு யாரையோ வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து அந்த வாய்ப்பை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அப்படியா? ஆமாம், நான் கேட்கவே இல்லை. சரி நம்ம கேட்டாலும் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நானும் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தெலுங்கு படங்கள் தமிழ் படங்களே நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால சரி நாட்டாமை பட வாய்ப்பு நீங்கள் கேட்காம அமைஞ்ச வாய்ப்பு. உண்மைதான் சார், நான் கேட்கவே இல்லை. அவர்கிட்ட சவுத்ரி சார்ட்ட நான் கேட்கல, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கல. ஏன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளை வந்து நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நம்மளை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு போகிறத பார்த்துட்டு நான் வந்து சரி நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு தந்தியில் விளம்பரம் வருது, மியூசிக் டைரக்டர் மட்டும் பேர் போடல, மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் பேரும் போட்டுட்டு விளம்பரம் வந்துருச்சு நாட்டாமே. அடுத்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தயார் இசையமைப்பாளர் பேர் எல்லாமே நாட்டாம விளம்பரம் வந்துருச்சு. விளம்பரம்னா உங்களுக்கு குவார்டர் பேஜ் அந்த டிசைன் வரல, செய்தியாக மட்டும் வந்துருக்கு. ஊரில் எங்கள் அப்பா வந்து ஊரில் வந்து என்னப்பா சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நாட்டாமன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, உன் கம்பெனி ஒன்று போடலையா, உன் கம்பெனி உன் பேரில் நீ அந்த படம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்கப்பா தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் முடிவு பண்ணலைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் அதை அப்போவே வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் வந்து நான் வந்து சின்ன மேடம் பண்ணிகிட்ருக்கேன் அதே கம்பெனியில், நதியா படம் அப்படி பண்ணிகிட்டு இருக்க போது நிறைய பேர் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபோக்கான சப்ஜெக்ட் அல்ல, வில்லேஜ் சப்ஜெக்ட். அவங்களுக்கு டியூன்ஸ் எப்படி செட் ஆச்சு, என்ன நடந்ததுங்கிறது இது வரைக்கும் தெரியல. நான் ஏவிஎம்ஜியில் வந்து உளவாளின்னு ஒரு படத்துக்காக வந்து ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து ரவிக்குமார் சார் வந்து அங்கே தியேட்டர் வந்து இப்போ சிற்பி நாட்டாமை படத்துக்கு சௌத்ரி சார் உன்னைய தாப்பா மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, கம்போசிங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உட்காரலாம்னு அப்படி இந்த அடுத்த செகண்டே உட்காந்துடலாம் சார் உடனே உட்காந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி போட்டு சரி உடனே நாளைக்கு காலையில் வந்துடு அங்கே கம்போசிங் மேலே உட்காந்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு போனேன். காலையில் போனதே ஆஃபீஸில் உட்காந்து போனதே அப்புறம் எப்போவுமே சவுதி சார்கிட்ட போனோம்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்படி இல்லையா அதான் நீயே பண்ணியா, நல்ல படம்யா, நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுனேன், இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம், நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணினேன், மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்னாரு. பண்ணிடலாம் சார் அப்படின்னு. ஆனால் ரவிக்குமார் சார் ஏற்கனவே ஒரு மாதம் டைம் ஆகிடுச்சு, அடுத்த வாரத்துலேயே ஷூட்டிங் போகணும், இமீடியட்டாக உட்காந்து நான் 2 நாள் இந்த கம்போசிங் முடிஞ்சு தான் இமீடியட்டாக ரெக்கார்டிங் போகணும் அப்படின்ட்டார். 6 பாட்டு ரெக்கார்டிங் போகணும், இமீடியட்டாக உட்கார் அப்படின்ட்டார். போன சுச்சுவேஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. போன சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு அந்த குஷ்பு பொண்ணு பார்க்க வருதுறாங்க, குஷ்பு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொட்டைப்பாக்கு சாங் சுச்சுவேஷன்ஸ் அது பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்படி போனதே பைரன் சார் இருக்கார், அங்கே எல்லாமே இருக்காங்க. எதாவது டியூன் வச்சுருக்கியா அப்படின்னாரு. எப்போவுமே சௌத்ரி சார் இருப்பீங்க, எதாவது டியூன் இருக்கேன், நம்ம தான் எப்போ போனாலும் எதாவது டேபிளில் தாளம் போட்டு எதாவது சாங் பாடிக்கிட்டே இருப்பேன். இருக்குது சார், என்ன மாதிரி சுச்சுவேஷன் சார் அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபோக் சாங் வேணுங்கய்யா, பொண்ணு பார்க்க வர்றாங்க, நல்ல ஒரு சாங் இருக்குது வேணுமா, சும்மா 2 லைன்ஸ் ஆக்சுவலாக அது நாட்டுப்புற பாடலையே இருக்குது, ஒரு சும்மா 2 லைன்ஸ் மட்டும் பாட்டு டேபிளே தாளம் போட்டுனேன். கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலையும் போட்டாவா இசவக்கும் மச்சான் நான் மச்சினி நீயும் தொட்டா தூள் பறக்கும் ஏய் தானே தன்னான் சும்மா அப்படி பாடி காட்டினது. கம்போசிங்கும் உட்காரல, எதுவுமே உட்காரல. அவர் ஒருத்தர் பார்த்தாங்க, இந்த நல்லா இருக்கேன் இந்த பாட்டு, இதை பூச்சி சாங்கை வச்சுக்கோம் அப்படின்ட்டு போய் மேலே போய் உட்காந்து சரணம் கம்போஸ் பண்ணு அப்படின்ட்டாங்க. அறிமுகம் ஆஃபீஸில் போனதே ஒரு சாங்கு சும்மா லல்லபியாக பாடி காட்டுறோம், ஓகே அப்படின்ட்டாங்க. ஒரே உங்கள் தானே அது இல்லை, அந்த 2 லைன்ஸ் வந்து நாட்டுப்புற பிகினிங் லைன் அதை வச்சு அப்புறம் மற்றதெல்லாம் ஃபுல்லாமே வைரன் சார் எழுதிட்டார். வைரன் சாரும் சொன்னார் சூப்பராக இருக்குது இந்த பாட்டு, இது அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு. மேலே போய் உட்காந்தேன். மீனாவுக்கு ஒரு சாங்கு, மீனா பொண்ணுன்னு போட்டோம்.
அப்புறம் வந்து சும்மா மயிலை பார்த்தேன்னு ஒரு சாங்கு உறவுக்காரன்னு போட்டார். டக்குன்னு அதான் வந்து சில நேரங்களில் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சார், அதுதான் சார். உட்காந்தா ஒரே நாளில் வந்து 6 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியாச்சு. ஒரே நாளில் காலையில் உட்காந்தா ஈவினிங்குள்ளே 6 சாங்ஸ் ஃபினிஷ்டு. மறாவது நாள் ரெக்கார்டிங் ஏவிஎம்ஜியில். பூஜைக்கு அந்த சாங் ஒரு வாரத்தில் பூஜை டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுலேருந்து கண்டினியூவாக 2 நாளில் சாங் ரெக்கார்டிங். காலையில் 7 to 1 ஒரு சாங், 2 to 9 ஒரு சாங், 7 to 1 ஒரு சாங், 3 நாள் சார். வித் வாய்ஸ் மிக்சிங்கோட. இதை விட இன்னொரு இதுன்னா கொட்டைப்பாக்கு சாங் கொழுந்து வெத்தலை சாங் வந்து காலையில் 11 மணிக்கு வந்து ஜானகி மனமும் பாடி முடிச்சிட்டாங்க. காலையில் 11 o'clock 9 மணிக்கு ஆரம்பிச்சு லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு 2 மணி நேரத்தில் முடிஞ்சது. 2 மணி நேரத்தில் ரெக்கார்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு பிஃபோரேவே நாங்கள் ஒரு ஹாஃப் டே வந்து கீபோர்டு ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்று வயலன்ஸு செனாயி இது மட்டும் வந்து லைவாக கூப்பிட்டு மிக்ஸ் பண்ணி அன்றைக்கி ஜானகி அம்மாவும் ஃப்ரீயாக இருந்தாங்க, மனோ சாரும் ஃப்ரீயாக இருந்தாங்க. வந்து பாடினாங்க, முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு 11 மணிக்கு. இவங்க பூஜையில் எல்லாமே ஸ்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க, வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வரவேற்று செஞ்சுட்டு சரி அதேமாதிரி இப்போ சிற்பி உள்ளே இப்போ தான் எதாவது ரெஹர்சல் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். உள்ளே போய் சாங் கேட்கலாம். இல்லை என்னப்பா ரெக்கார்டிங் எல்லாம் சார் சாங்கே முடிஞ்சிருச்சு சார், வந்து கேட்குங்க சார் ஏஎம்ஜியில். என்னையா இது இவ்வளோ பெரிய படம், நீ வந்து நல்லா பண்ணணும்னு சொன்னால் சாங் ரெக்கார்டு 2 மணி நேரம் அடிச்சு ஏதாவது அடிச்சு விட்டே அப்படிங்கிறாரு சௌத்ரி சார். இல்லை சார் உள்ளே வந்து கேளுங்க சார், ஜானகி அம்மா வந்துட்டாங்க பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கேட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில நேரங்களில் எல்லாமே அமைகிறது தான் சார் நம்ம கையில். நான் ஆக்சுவலி வந்து அந்த பாட்டு வந்து நானும் ஜானகி அம்மா போர்ஷன் வந்து ட்ராக்கில் நான் பாடிட்டுருக்கேன், மனோ பாடிட்டுருக்கிறேன். அப்படி நான் பாடிட்டு இருக்கும்போது ஜானகி அம்மா உள்ளே வந்துட்டாங்க. ஜானகி அம்மா உள்ளே வந்து உட்காந்துட்டு அந்த டியூனை அப்படி கேட்டுட்டு செஞ்சுட்டு ரெடி டேக் அப்படின்ட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு அந்த கொட்டைப்பாக்கிலேருந்து தான் நான் மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹம்மிங்கு, அந்த சிரிக்கிறது, அந்த குஷ்பு வந்து டெவலப் பண்ணுவாங்கள்ல, மனோரமா பாடி டெவலப் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஜானகி அம்மா வந்து ரொம்ப அவ்வளோ தூரமாக அந்த எஸ்பி பாலசுப்ரமணி ஒரு பக்கம்னா அந்த அம்மா அது ஒரு பக்கம், அந்த மாதிரி அவங்க உண்மையாகவே பாட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுல பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த பாட்டுக்குனுடைய ஹிட்டுக்கு வந்து அவங்களுடைய குரலும் அவங்களுடைய அந்த இது உண்மையாகவே அந்த பெரிய விஷயம் சார். உண்மையாகவே அது இன்றைக்கும் நினச்சாலும் அந்த பாட்டுக்கு அவனோட ஹிட்டுக்கு காரணம் இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக அந்த பாட்டு வாழ்ந்துட்டு இருக்குது. எல்லா ரியாலிட்டி சொல்லி அந்த பாட்டு வந்து உங்களுக்கு எல்லாரும் எடுத்து பாடுறாங்க அப்படின்னு. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து அந்த பாட்டு ஒரு மிக முக்கியமான எல்லா பாட்டுமே வந்து அதேமாதிரி மீனா பொண்ணு சாங்ஸு, அதே மாதிரி வந்து நாட்டாம பாதம் பட்டா டைட்டில் சாங்கு எல்லாமே நல்லா அமைஞ்சது சார். இது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு 5 பாட்டுக்கு அந்த பாட்டினுடைய சாங் ப்ரோக்ராமிங் எல்லாம் ஹாரி ஜெயராஜ் பண்ணது. ஹாரி ஜெயராஜ் கீபோர்ட் ப்ரோக்ராமிங். தமிழ் சினிமாவினுடைய பல முன்னணி இயக்குநர்கள் உங்களோட பணியாற்றிருக்காங்க. ப்ரோக்ராம் பண்ணது ஹாரி ஜெயராஜ். அப்போ வந்து ஹாரி ஜெயராஜ் ஒர்க் பண்ணும்போதே அவருடைய திறமை உங்களுக்கு தெரிஞ்ச வருவார். ஹாரி ஜெயராஜ் வந்து எனக்கு வந்து ஒரு 15 ஆல்பம் என் கூட வந்து ஒர்க் பண்ண. அப்படி இல்லை, அப்போ உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஹாரி ஜெயராஜ்? இல்லை சார், நல்ல ப்ரோக்ராமர் சார், நல்லா வருவா அப்படி. ஏன்னா அவர் எனக்கு ஒர்க் பண்ண அப்படியே ஆதித்யன் சாருக்கு, அதே மாதிரி தெலுங்கு மியூசிட்டர்ஸ் கோட்டி, கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எல்லாம் இப்போ அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அவரை யூஸ் பண்ணிக்குவோம் கீபோர்ட் பிளேயராக. அதே மாதிரி ரஹ்மான் உங்களோட ஒர்க் பண்ணும்போது அவர் ஐடென்டிஃபை பண்ணிங்களா? ஒரே பாட்டு தான் சார், ஒரே பாட்டு தான் அவர் வாச்சார். இல்லை சார், அவர் வந்து எப்படின்னா அப்போவே புன்னகை மன்னன்கள் எல்லாமே வந்து அவர் வந்து ஆக்சுவலாக ராஜா சார் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து அவர் கம்ப்யூட்டர்ஸ்னால் எப்போயுமே ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்குன்னா அவரை சுற்றி கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கேன் ரஹ்மான் சார். அப்போ வந்து ஃப்ரீயாக நல்லா பேசுவார். டெய்லி நான் அங்கே தானே போயிட்டுருப்பேன், அவர் திலீப்புங்கிற பேரில் தான் இருப்பேன். அப்படியே அப்போ வந்தாருன்னா யார்கிட்ட அதிகமாக பேச மாட்டார், ஆனால் நம்மகிட்ட பார்த்தா விஷ் பண்ணுவார், அப்படி பேசுவார், அப்படி செய்வார். அப்படி அப்படின்னா போய் செட் பண்ணதே உட்காந்துட்டு அவங்க கீபோர்டில் தான் போய் உட்காந்துவார். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து மற்றவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இது என்ன, ஏதோ புது மாடல் வந்திருக்கு, புதுசாக ஒரு கீபோர்டு வந்திருக்குது, புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு அப்படிங்கிறதுல அவர் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் சார். உங்களுடைய கேரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் நாட்டாமை. மியூசிக்கலாகவும் சரி, இந்த படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய சக்ஸஸ். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து அடுத்த வருஷம் நீங்கள் வந்து 25 படம் பண்ணியிருக்கணும். இல்லை, மொத்தமாக 3 படம் பண்ணியிருக்கீங்க அடுத்த வருஷம் சார். மிகப்பெரிய கேப்பு. அதுதான் சார் என்னென்னா, பட்டி தொட்டியெல்லாம் நாட்டாமையினுடைய சாங் கேட்குது. நாட்டாமை வந்து ரிலீஸ் ஆன வருஷம் வந்து நாட்டாமையில் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட்ஸ் கிடைக்குது. பெஸ்ட்டு ஆக்டர் அவார்டு சரத்குமார் சார், கண்ணன் பெஸ்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டரு, எல்லாத்துக்குமே அதில் வந்து இப்போ ஈரோடு வந்து எல்லாத்துக்குமே அவார்டு கிடைக்குது. ஆனால் நாட்டாமை வந்து 94 தீபாவளி ரிலீஸ் ஆச்சு சார். ஆமாம். அதுக்கடுத்து எனக்கு உள்ளத்தை லலிதா வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, 96 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த இன்பிட்வீன் வந்து நாட்டாமை ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி கூட நான் பிஸியாக இருந்துருந்தேன். நாட்டாமை ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி 3 படம், ஜமீன் கோட்டை, அம்மன் கோயில் வாசலில், அப்புறம் வந்து இந்த மாதிரி படங்கள் மட்டும் தான் 2 படம் தான் பண்ணிகிட்ருக்கேன்.
படமே கமிட் ஆகலை. அது என்ன எனக்கே புரியல. இத்தனைக்கும் கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்னாக தான் பண்ணியிருப்பேன். கேப்டனுடைய சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்கும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணுவோம். படமே கமிட் ஆகலை. அப்புறம் வந்து ஒரு படம் வந்து அர்ஜுன் சார் படம் ஜெய்ஹிந்த் நான் பண்ண வேண்டிய படம் போய் கம்போசிங் உட்காந்து எனக்கும் ஒரு செட் ஆகலை அந்த படம் வந்து. அப்புறம் நான் வந்து அந்த படம் பண்ணாமல் அப்புறம் அந்த படம் வித்யாசாகர் சார் பண்ணார். அட்வான்ஸ் வாங்கி நான் அதை பண்ண முடியல, ஜெய்ஹிந்த் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ண போகிறோம், எதுவுமே நான் மேரேஜ் வேறு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேன், செஞ்சுட்ருக்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒன்றும் பெருசாக செட்டில் ஆகலை. திடீர்னு இப்படி ஒரு பிரேக் ஆகிடுச்சு. ஒரு பயம், இன்னைக்கு இப்போ சினிமா எப்படி ஆகுமா அப்படின்னு பயம் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து, ஜெயலலிதா மேடம் ஆஃபீஸ்லேருந்து, அம்மா ஆஃபீஸ்லேருந்து, ஜவஹர் பாபுன்னு சொல்லி போட்டு பிஏ ஃபோன் பண்ணுறாரு. அம்மா வந்து உங்களை மீட் பண்ணணுங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஃபோன் வர்றதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் கலைவாணர் அரங்கத்தில் வந்து நாட்டாமையினுடைய விழா மேடம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து எல்லாத்துக்கும் சீல்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் சீல்டு வரல, கொடுக்கல. நான் இங்கே கீழ்றது சரத்குமார் சார்கிட்ட எனக்கு என்ன சீல்டு வரல அப்படின்னு. நான் வரலையே அப்படின்னாரு. வரல சார் அப்படின்னேன். அப்புறம் வந்து சொல்லி அப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க மேடை சிஎம் இருக்கும்போதே, இப்பொழுது வந்து இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் வந்து சீல்டு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் போகிறேன். நான் போய் நின்றுட்டுருக்கிறேன், மேடத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன், அம்மா முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். சீல்டு வர்றதுக்கு லேட்டு ஆகுது. அப்போ வந்து ஸ்டேஜ்லேயே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எந்த ஊர், அந்த படம் பார்த்தேன், நல்லா ரீடு கட்டிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேஜ்லேயே என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இறைவனாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்தாரு. அப்புறம் சீல்டு வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 15 நாள் கழிச்சு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி அம்மா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொந்த கார் கூட கிடையாது. அப்போ நான் ஆட்டோ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். உங்கள் வண்டி நம்பர் கொடுங்க, நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இருந்தால் தானே நம்பர் கொடுக்குறதுக்கு. நான் என்ன சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு 1/2 hour கழிச்சு, அப்போ லேண்ட்லைன் தான் ஃபோனு, நான் 1/2 hour கழிச்சு நான் உங்களுக்கு எந்த வண்டியில் நான் வரேன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு. என்னுடைய கீபோர்ட் பிளேயர் பால்ராஜ்னு சொல்லிட்டு என்னுடைய கீபோர்ட் பிளேயர், பாஸ் என்னுடைய வண்டி எடுத்து போங்க பாஸ் ஃபியட் அப்படின்னு. அந்த வண்டி நம்பர் அவர்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் வந்து அவங்களே சொன்னாங்க, அம்மாவுக்கு வந்து இந்த இடத்துல பொக்கை வாங்க கொடுங்க, அவங்க அங்கே தான் பொக்கை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பொக்கை வாங்கிட்டு நேராக போனேன். என் கூட பிரபுதேவா ஃபாதர் சுந்தர் மாஸ்டர்னு வர்றாரு, அவரையும் வர சொல்லியிருக்காங்க. அவர் வெயிட் பண்ணிட்டு போனதே பார்க்குறேன். பார்த்துட்டு கொடுத்தேன். தெற்காசிய விளையாட்டு போட்டி சென்னையில் நடக்க போகுது, இந்தியன் கவர்மெண்ட் தான் நடத்துது, அதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறோம். அதனுடைய ஓப்பனிங் செரமனி க்ளோசிங் செரமனி நீங்கள் தான் கம்போஸ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக அப்படின்னாங்க. எனக்கு பயங்கரமான இன்ப அதிர்ச்சி. ஆனால் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இதை எப்படி நம்ம கம்போஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் சிஎம் இது கொடுத்த இறைவனாக கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, பண்ணுறேன்னு தைரியமாக பண்ணுறேன் மேடம் பண்ணுறேன். அப்புறம் வந்து அப்போ அவங்க வந்து டைரக்டராக மாறிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு தீம் சாங் ஒன்று பண்ணணும் அப்படி நின்றுட்டு இருக்கு, நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து எங்கெங்கே வேணுனாலும் போயிட்டு நம்ம தாளம் போட்டு பாட்டு பாடுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அங்கே போய் உட்காந்ததே அவங்க வந்து சிஎம் முன்னாடி இப்போ அவங்க தான் டைரக்டர். அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த அந்த தெற்காசிய விளையாட்டு போட்டிக்கு தான் வந்து ஃபுல்லாக கிரியேட்டிவிட்டி அவங்க தான். அவங்க இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங் வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் 10 சிங்கர்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஜியோ அவங்க சொல்ல ஹரிபாஸ்கர் ஐஏஎஸ் வந்து எழுதிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி அனுராதா பட்வல், அப்புறம் சுதேஷ் போஸ்லே, ஜெயலலிதா முன்னாடி டியூன் போட்டு காட்டுறீங்க நீங்கள்? இல்லை சார், அவங்க சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. கந்தன் கருணை படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துருக்கணுமா அப்படின்னு. அதில் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு சாங் இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்கணும், ஒரு கலிங்கத்து புரணி மாதிரி ஒரு சாங் இருக்கணும். அதை புலைமை பித்தன் தான் பாட்டு எழுத போகிறாரு, நீங்கள் வந்து அதை கம்போஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஜெரி டான்ஸு, மார்ச் ஃபாஸ்டிங், என்னென்ன இருக்குதோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுவாங்க. அந்த டைரக்டர் ஆர்கே சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மற்றபடி வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் உங்களுக்கு கூட வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். அவருக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு இதை பண்ணுங்க, பண்ணிவிட்டு நீங்கள் சாங் வந்து கம்போஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் கேட்டுட்டு அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்க சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்த பிறகு தான் வந்து அப்புறம் புலைமை பித்தன் சார் வந்து பார்த்து ஒரு சாங் அவர் எழுதி கொடுத்ததுக்கு, கட்டுக்கள் நமக்கென்ன விடுவிடு, காவல்கள் நமக்கென்ன விடுவிடு, எட்டி போய் உயர்வானம் தொடு தொடு, அன்பென்னும் பொருள் அள்ளி கொடு கொடு, ஆகாயம் ஒன்று பூலோகம் ஒன்று ஒன்றேதான் அப்படின்னு ஒரு தீம் சாங் பாடி நல்லா ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ரஃபாக ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி. அப்போ வந்து ஒரு 10 சிங்கர்ஸ் பாட வைக்க முடியாது, மால்குடி சுபா இந்த மாதிரி ஒரு ட்ராக் பாடுற சிங்கர்ஸை வச்சு பாட வச்சு ஒரு டாட்டில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு சிஎம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டோம். சாங் கேட்டு சூப்பராக இருக்குது அப்புறம் கொடுத்துட்டாங்க, பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சாங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணேன். வயலினே பார்த்திங்கன்னா ஒரு 50 வயலினு ஒரு, அப்புறம் அதே மாதிரி
கோரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா கோரஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் அந்த சாங்கில் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஏன்னா கவர்மெண்ட் செலவு பண்ணுது. அது வந்து ஒரு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து இதில் கவர்மெண்ட்டில் இருக்குது, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்குது. ஏன்னா நிறையா ஸ்கூல்லையெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் டேலையெல்லாம் அந்த சாங் ப்ளே போடுறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது பண்ணி முடித்தோம். எது நாட்டாமிக்கும் உள்ள தெளித்துக்கும் இந்த கேப்பில் 95 நடந்தது இதெல்லாம். ஆமாம், சினிமாவில் எதுவும் வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் அதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஈரநிலம் பண்ணோம், பாரதிராஜா சார் படம். வருஷமெல்லாம் வசந்தம், பாரதிராஜா சார் சன் நடித்த படம். அந்த படமெல்லாம் பண்ண பிறகு சூப்பர் ஃபிலிம்ஸில் பண்ண பிறகு 2003 வந்து ஈரநிலம்னு ஒரு படம். ஆக்சுவலி 97 வாக்கப்பட்ட பூமின்னு ஒரு படம் டைரக்டர் சார் கேபி பிரின்ஸ் பால் ஃபோன் பண்ணி என் பேர் தான் மியூசிக் ஃபுல் சரத்குமார்லாம் போட்டு பண்ணாங்க. அது வந்து பூஜையோடு நின்று போச்சு. சாங் ரெக்கார்டிங் கம்போசிங் எதுவுமே உட்கார முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு பெரிய ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து பாரதிராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கனவு இருக்கேன். அது அவர் கூட ஒர்க் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி. எல்லாருமே ஒர்க் பண்ண முடியாதுல்ல அவர் கூட. அவருக்கு முதல்ல செட் ஆகணும். ஆக்சுவலாக கொடி பறக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோபல சார் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பாரதிராஜா சார்கிட்ட டியூன்ஸ்லாம் பாட, இந்த மதர்லேண்ட் பிக்சர்ஸ்க்காக ஒரு சாங் பண்ணல, அந்த பாட்டை போட்டு அந்த சாங்கை போட்டு காட்டி இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொடி பறக்கிறதுக்கு வந்து அவர் வேறு புது மியூசிக் டேரக்டர் அம்சலேகாவை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. வா டைரக்டர் யாரும் புது வேறு மியூசிக் டேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. முதல்ல தேவேந்திரன் தான் அதுக்கும் பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அம்சலேகா. உங்களுக்கு தான் தெரியுமே, இப்போ அங்கே தானே நீங்களும் இருக்கீங்க. அப்போ நேராக போனதே மனோபல சார் போனதே பாட்டை கேட்டுட்டு அப்படி என்னை பார்த்துட்டு அதில் ஒரு வரி எந்த ராஜாக்களும் உன்னை பார்த்தாகணும், இனி என் பாட்டை தான் கேட்டாகணும்ன்ற ஒரு வரி வரும். எதில் அந்த வைகக்கரை சாங்கில். அப்போ பார்த்துட்டு இப்போவே பாரு அவன் பாட்டில் அவன் எப்படி போட்டிருக்கான் பாரு, எந்த ராஜாக்களையும் இனி என்னை பார்த்தாங்கன்னு நீ என் பாட்டை தான் கேட்டாங்கன்னு சொல்லி போட்டு அந்த வரி இருக்கு பாரு, பயங்கரமான ஆளியா நீ அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப காமெடியாக. பட் ராஜா மாதிரியே பண்ணியிருக்கேன், இளையராஜா மாதிரியே சாங் பண்ணியிருக்கேன், ஒன்றுக்குன்னு ஒரு தனித்துவமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு டைரக்டர் அட்வைஸ் பண்ணார். கண்டிப்பாக சார். ஸோ 2 ரஜினிகாந்த் பட வாய்ப்பு உங்களுக்கு பக்கத்தில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆமாம் சார், அப்படியே ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து 97 வந்து உள்ளத்தெளி தான் மேட்டுக்குடியெல்லாம் கிட்டான பிறகு அப்புறம் டைரக்டரை அங்கே ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம், நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வாக்கப்பட்ட பூமி கேபி பிலிம்ஸ் கூப்பிட்டு இப்போ டைரக்டர் படம் விளம்பரம் கொடுத்தாரு அப்படின்னு பூஜை ஏபி மாறலாம் நடந்துட்டு அது ட்ராப் ஆகி போச்சு. ஏன் கை கட்டுனது வாய் கட்டலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்புறம் திடீர்னு 2003 திடீர்னு டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து போனேன். டைரக்டர் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனதே என்னையா நம்ம சேர்ந்து பழையபடி நம்ம இப்போ தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஈரநிலம்னு ஒரு படம்யா பண்ணுறையா அப்படின்னு. அப்படி என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இம்மீடியட்டாக உட்காரதுக்கு ரெடியாக இருக்கேன் சார், உங்கள் கூட பண்ணணும்னு ரொம்ப நாளாக தவங்க இருக்குது சார் அப்படின்னு. சப்ஜெக்ட் கேட்குறியா? சப்ஜெக்ட் கேட்குறது இருக்கட்டும், என்றைக்காவது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா என் மாதிரி ட்யூன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் சார். அதை முதல்ல கேட்டு பாடி நான் என்ன பண்ணுவேன் சார். மற்றபடி இப்போ சுந்தர் சாருக்கோ விக்ரம் சாருக்கோ மற்ற படங்களுக்கு நான் கம்போசிங் உட்காரமில்ல சார். உட்காரும்போது நமக்கு வந்து நிறைய டியூன்ஸ் வரும். இப்போ இந்த டியூன்ஸும் வேண்டாம்ப்பா, இன்னொரு டியூன்ஸ் போடு அப்படிம்பாங்க, ஆல்டர்னேட்டிவ். இந்த வேண்டாம், இந்த சுச்சுவேஷன் வேண்டாம், வேறு ஏதாவது டியூன் இருந்தால் சொல்லு அப்படிம்பாங்களா. அப்படி பண்ணும்போது நமக்கு வீட்டில் இருக்கும்போது சில கம்போசிங் பண்ணுற போது இந்த பாட்டு வந்து பாரதிராஜா சார் விசுவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவருக்கு செட் ஆகுன்ற மாதிரி மைண்ட் செட் வச்சு நானே என்ன பண்ணுவேன், எதுக்கு இது இந்த படத்துக்கு கொடுக்கணும், என்னைக்காவது அமைஞ்சதுன்னா அவருக்கு கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு நானே அதை வந்து யாருக்கும் பாடி காட்ட மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சுருவேன். ஓ, இப்போ பாரதி ராஜாவுக்காக சேமித்து வச்சுருந்தீங்க பாராமிசா சார். அது அப்படியே நிறையா நமக்கு ஏதாவது ஒரு நாட்டுப்புற பாட்டு ஏதாவது ரொம்ப இப்போ நிறையா பாட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹார்மோனி இப்படி வாசிக்கிறத விட ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா அதை உடனே கம்போஸ் பண்ணிடுவேன். பாட்டை எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த கொஞ்சம் கூட கம்மா புல் ஸ்டாப் கூட மாற்றாமல் அப்படியே கம்போஸ் பண்ணி அப்படி எழுதி கொடுத்து நீங்கள் கம்போஸ் பண்ணி ரொம்ப பிரபலமான பாட்டு இது. செவ்வந்தி பூவெடுத்தே அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே, கோகுலம். இது எழுதி டியூன் பண்ணதுதான். இது இப்போ ஆக்சுவலி வந்து பூஜை சாங்கு வந்து வேறு. நான் டைரக்டர் விக்ரம் சார் சரி பூஜைக்கு முத நாள் இங்கே போயிட்டு வருவோம், திருப்பதி போயிட்டு வருவோம் அப்படின்னு திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதி போகும்போது அவங்க எப்போவுமே பாடலாசிரியர்கள் தான் கூடவே இருப்பாங்களே, அவங்க அசிஸ்டன்ட் தானே பாடல் எழுதுவாங்க டைரக்டர் சாருக்கு. ரவிசங்கர், கலைக்குமார் எல்லாமே அப்படியே ராஜகுமாரன் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ டைரக்டரே வந்து இந்த பாட்டு இப்படி இருக்குது, இந்த வரிகள் எப்படி இருக்குன்னு சொன்னது. அப்புறம் கார்லேயே டியூன் பண்ணிட்டோம். அப்போ நாளைக்கு பூஜை சாங் இதை வச்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி ஏதாச்சும் அமைஞ்சது தான் எழுதி கார்லேயே எழுதி ட்யூன் பண்ண பாட்டு தான் சார். அது சூப்பராக அமைஞ்சது. அது நிறைய பாடல்கள் சார் எழுதி ட்யூன் பண்ணுற பாட்டுகள் நிறைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கோடம்பாக்கத்தில் ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் இதெல்லாம் எழுதி ட்யூன் பண்ண பாட்டு தான். அதே மாதிரி வருஷமலமத்தில் 5 சாங்கும் எழுதி ட்யூன் பண்ணது தான். எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா இதை எழுதி ட்யூன் பண்ண பாட்டு தான். அதே மாதிரி கண்ணன் வருவானில் ஒரு சாங் இருக்கு லட்சுமி மேக்ஸ் பண்ணல சுந்தரிசி படத்தில் சீரகச்சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் சேலத்து மாம்பழச்சாறு எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சிருக்கேன் மாமா வெந்நீர் வச்சிருக்கேன் உன்னும் வாய கொப்பளிக்க பன்னீர் வச்சிருக்கேன் மாமா பன்னீர் வச்சிருக்கேன் மாமா சாப்பிட வாரிகளா இல்லை தோப்புக்கு போறீங்களா இதுவும் எழுதி ட்யூன் பண்ண பாட்டு தான். அதாவது எழுதப்பட்ட பாட்டுக்கு எந்த விதமான ஒரு வேர்ட்ஸையும் மாற்றாமல் அப்படியே ட்யூனாக வந்து ட்யூனில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சில வேர்ட்ஸு வந்து நம்மளை அறியாமையே சில உணர்வுகளை தூண்டி அதை ட்யூனில் உட்கார வைக்கும். நிறைய பாடல்களை சொல்லலாம். அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும் புது சொர்க்கம் ஒன்று லாலி சொல்லி பாடும். அதே மாதிரி விக்ரம் சார் கூட வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்ட் இருக்குது. அவர் எப்பவுமே சொல்லுவார் போய் உட்காந்து சிற்பி ஏதாவது நல்ல டியூன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சிற்பி அப்படின்பார். ஏதாவது நல்ல பாட்டு இருந்தால் பாடுங்கள் அப்படின்பார். போய்ப்பா இப்படி தான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கு நீங்கள் தான் விக்ரம்னா இப்படி உட்காந்து இப்படி தான் உட்காந்துருப்போம். ஆஃபீஸில் டிஸ்கஷனில் இருக்கும்போது உட்காந்துருப்போம். கம்போசிங்காக உட்கார மாட்டோம். அவருக்கு என்னென்னா ஒரு தடவை கேட்டால் அதை வந்து அடுத்த நாள் பலபடி திருப்பி ரிப்பீட் பண்ணி பாடணும். அதே மாதிரி ரீரெக்கார்டிங்லேயே வந்து தீம்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படி வாயிலே சொல்லுங்க அப்படி வாயிலே சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை நினைத்த படமே உன்னை நினைத்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு வைங்க. அதில் வந்து சூர்யாவுக்கு ஒரு தீம் வேணும் சிற்பி அது பாட்டு மாதிரி இருக்கணும். தாராரா இப்படி பாடிட்டா போகுது. ஒரு தடவை பாடினதே அவர் அப்படியே மைண்டில் ஏற்றிக்குவார். அப்புறம் 1 hour கழிச்சு அவரே ஹம்மிங் பண்ணி பார்ப்பாரு. ஹம்மிங் பண்ணி பாட முடிஞ்சா ஓகேன்ட்டுவார். சூப்பர். அப்போ எப்போயுமே வந்து அப்போ தான் பாமரனுக்கும் அந்த பாட்டு போய் சேரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கம்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அதனால தான் அவர் பாட்டில் எல்லா பாட்டுமே வந்து அவர் கூட சேர்ந்து நான் 12 படம் கோகுலம் நான் பேசுனதுப்பெல்லாம் உன்னை நினைத்து 3 படமும் பார்த்தீங்கன்னா ஆடியோ மிகப்பெரிய கிட்ட. இதில் இன்னொரு ஹைலைட்டு உன்னை நினைத்துக்கு எனக்கு பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் அவார்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கிடச்சிது அந்த படம். நீங்கள் பாரதியார்ட்ட போகும்போது நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்ச டியூன்லாம் அவருக்கு போட்டு காமிச்சிங்களா இல்லை புதுசாக கம்போஸ் சார் போனது பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே சார் அப்புறம் நான் சொன்னேன் நான் இல்லையா ஏறு நிலைமையா உனக்கு அந்த நீலாங்கரையில் நமக்கு ஒரு வீடு இருக்குது நான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது நல்லா இருக்குது நீ போய் அங்கே உட்காந்துக்க ஒரு வாரத்துக்கு 10 நாள் கூட உட்காந்துக்க நல்லா கம்போஸ் பண்ணேன் நான் நைட்டு அங்கே வந்துடுறேன் பாட்டு டியூன் எல்லாம் கேட்போம் நல்லா பண்ணணுமையா நல்லா வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து உன்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா சரிங்க சார் ஆனால் நானும் உங்களுக்காக வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் சார் சும்மா கேளுங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி ஈர நிலம்னு சொல்கிறீங்க ஒரு மழை சாங் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சாங்கு வந்து பாடிக்கிறேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு சர்ப்ரைஸாக. அவன் வந்து உட்காந்து இனிமேல் தான் சரின்னு சொல்லி போட்டு உட்காருவேன். இப்போ வந்ததே வந்து மேகங்க இருக்குது வானம் இருட்டுது மேகாட்டு மூளையில் இந்த சாங் ஓகேயா இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கியா இல்லை இந்த சாங் இந்த மாதிரி தாயா நான் லிரிக் கூட ஏறக்குறைய அப்படியே ஒரு சூட்டபிளான லிரிக். ஆமாம் சார் அவருக்கு தான் கத்தாலங்காடு இந்த மேகாட்டு மூளை வடகாட்டு மூளை அப்படின்னு அந்த மாதிரி தானே வந்து அவருடைய படங்கள்ல அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது சொல்லுங்கள். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ நான் இப்போ டைரக்டர் நீங்கள் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த பாட்டை நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இப்படி ஒரு நீங்கள் டியூன் கேட்டால் இது யாரோட டியூன் நீங்கள் நினைப்பீங்க? இது பாரதராஜா படத்து டியூனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடல. அதை நீங்கள் இந்த பல்ஸ் ரீட் பண்ணிட்டீங்க. ஆமாம் இதுதான் இந்த டைரக்டருக்கு போனோம்னா இப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் பண்ணணும். சூப்பராக இருக்கியா இது ஓகேயா அப்படின்ட்டு சரி அடுத்து அவருக்கு ரொம்ப ஆர்வமாக அடுத்து இவங்ககிட்ட என்ன இருக்குன்ட்டு ஆர்வமாக அடுத்த டியூனு என்ன அப்படின்னாரு. இன்னும் சுச்சுவேஷன் என்ன சார் அப்படின்னு அப்படியே ஐயோ நம்ம படத்துலையும் எப்போ ஒரு எசப்பாட்டு இருக்கும் இல்லையா 16 வயதுலேருந்து ஆட்டுக்குட்டி முட்டைக்கிட்ட நிறைய ஒரு எசப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு இருக்குது சார் நான் பாடு அப்படின்னா கரிசக்காட்டு குயிலே மனம் தரிசா கிடக்குது மயிலே
யாரடி ஆத்தி பேச்சில் கத்தி காட்டுற புள்ள நீ சேரள்ளி ஆத்தி சேலையில் ஊத்தி காட்டரே டாட்டரே கரிசக்காட்டு குயிலே ஒரு சாங் பாடிங்க. ஓ இதுவும் ஓகேயா? சூட் கேஸ்லேருந்து பாட்டாக எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டீங்க போல இது நல்லா இருக்கு, இது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஸோ அடுத்து என்னையா பாட்டு இருக்கு அப்படின்னாரு. அடுத்து வந்து தாஜ்மஹாலில் வந்து ஈச்சி எலுமிச்ச சாங் நீங்கள் ரகுமான்ஸ் வச்சு பண்ணீங்கல்ல சார், அந்த மாதிரி ஒரு 6/8 ஒரு சாங் பண்ணால் நல்லா இருக்கும்ல சார் உங்களுக்கு அப்படின்னு. இங்கே பாடு அப்படி. அப்புறம் ஏ செம்பருத்தி ஏ செவந்திருக்கு தான நன்னே தாரரே அப்படின்னு ஒரு சாங், இதுவும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்னன்னா போய் உட்காந்து ஒரு 1 ஹவரில் அவர் சிச்சுவேஷனுங்கெல்லாம் நீங்கள் பாட்டு போடல, உங்கள் பாட்டுக்கு அவர் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீலாங்கரைக்கும் போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம், நாளைக்கு காலையில் ரெக்கார்டிங் வச்சுக்கலான்ட்டு. எனக்கு ஆச்சரியம். ஆனால் பாரதிராஜா சாரை மீட் பண்ண போகிறேன், பாரதிராஜா சார் வந்து படம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்குறாருன்னு சொல்லி போட்டு என்னுடைய மியூசிஷியன்ஸு என்னுடைய நண்பர்கிட்டலாம் சொல்கிறேன், பயங்கரமாக அவ்வளோ சீக்கிரமாக நீ கன்வின்ஸ் பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அவர் ரொம்ப இவங்க பயங்கரமாக வந்து உங்களை பயம் காட்டி விட்டாங்க, பயங்கரமாக பயம் காட்டிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா, அப்படி பயங்கரமாக ரீரெக்கார்டிங்கெல்லாம் பயங்கரம் நோண்டுவார். அவ்வளோ சீக்கிரமாக அவர் நீங்கள் திருப்திப்படுத்திட முடியாது அப்படின்னு. பாரதி ராஜாவை திருப்தி பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் போனது வந்தேன் நாளைக்கே ரெக்கார்டிங் 4 ஸ்டீன் ஓகே பண்ணிட்டார் அப்படிங்க. இவங்களுக்கெல்லாம் சாக்கு உண்மையாகவே எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் வைரமுத்து சார் எழுதலை, எல்லாமே அந்த நிறையா நம்மக்கிட்ட பாய்ப்பு கேட்டுட்ருக்கானுங்க, நம்ம கூட ஒர்க் பண்ண ஆர்வமாக இருக்காங்க. தேன்மொழி அவங்களாம் எழுதினாங்க, தேன்மொழி, கபிலன், முத்துக்குமார், ஆளுக்கு ஒவ்வொரு சாங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மேகங்க இருக்கிறது சாங்கை முத்துக்குமார்கிட்ட கொடுத்துடலாம். கரிசக்காட்டு கோயில் தேன்மொழி எழுதிட்டேன், செம்பருத்தி சாங்கை கபிலன் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறையா அந்த ஒரு பல்லவி 10 பல்லவி 10 சரணம் எல்லாம் எழுதிட்டு வரக்கூடாது. நீ 10 பல்லவி 10 சரணத்தை எழுதி கொடுத்துட்டு நீயும் குழம்பி நானும் குழம்பிடக்கூடாது. எனக்கு தேவை ஒரு பல்லவி, நீ எழுதிக்க, எனக்கு கொடுக்கும்போது உன்னை கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. எனக்கு கொடுக்குற போது நீயும் குழம்பி என்னையும் குழம்பிடாது. நீ கொடுக்குற போது நீ அதில் வந்து ஒரு பல்லவி 2 சரணத்தை மட்டும் செலக்ட் பண்ணி இதுதான் அப்படின்ட்டு கொடுத்துடணும். நீ வந்து எங்கிட்ட வந்து கொடுத்து பேப்பர் திருத்தக்கு வைக்கக்கூடாது. இதுலேருந்து 2 லைனை தூக்கி இங்கே வச்சுக்கலாம், அங்கிருந்து 2 லைனை தூக்கி இங்கே வச்சுக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாரு, இப்போ வந்தால் 4 டியூன் சொன்னால் ஓகே ஆயிடுச்சு. என்னங்கிறது அதான் நம்ம. ஏன்னா அப்புறம் என்னதான் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு என்ன மியூசிக் டைரக்டர் என்ன வருதோ அதுதான் ஜீவன் உள்ளதாக இருக்கேன். அதுக்கடுத்து வர்றதெல்லாம் என்னதான் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக போடுறதா தான் இருக்கும் அப்படிங்கிறப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. எனக்கே ஆச்சரியம். ஆக்சுவலியே வந்து நான் எவ்வளோ டைரக்டர்ஸ் பண்ணாலும் கம்போசிங்கே உட்காராமல் சும்மா ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கு வந்து இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம கம்போஸ் பண்ணி வச்சுருக்கிறது வேறு. ஆனால் பட் அது போய் அங்கே போய் சேரும் அப்படிங்கிறது நம்ம போய் அங்கே அவரை மீட் பண்ணுற வரைக்கும் நமக்கு அது தெரியாதுல்ல சார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து அவர் தெளிவாக இருந்தார், அவருடைய விஷன் ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்த சாங்கு ஓகே, அதான் ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அப்படிங்கிறது. அவருக்கு தேவையானது இதுதான் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டார். அப்புறம் நாங்கள் வீட்டில் அப்போ என்னுடைய வீட்டிலே ஸ்டுடியோ இருந்தது, கீபோர்டெல்லாம் இருந்தது. நானே ப்ரோக்ராம்லாம் டக்குன்னு பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு ஒரு கரெக்ஷனும் சொல்லலை சார், சூப்பராக இருக்குன்ட்டு போயிட்டார். அப்புறம் வந்து ரகுமான் ஸ்டார் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அங்கே வந்து என்ன வேணுமாலும் நீ ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணிக்க, எது வேணுமாலும் பண்ணிக்க, எனக்கு தேவை ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அப்புறம் நான் ஒரே ஒரு கேட்டேன் அவர்கிட்ட, இந்த கரிசக்காட்டு கோயில் சாங் மட்டும் சங்கர் மகாதேவனை வச்சு பாட வைக்கலாம் சார், அது கொஞ்சம் பாட ஹை பிச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, ஐயோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதியா, நீ ட்ராக்கில் பாடி அனுப்பிச்சுடியா, நான் தேனி ஷூட்டிங் போகணுமே அப்படின்னாரு. நானும் சுஜாதாவும் ட்ராக்கில் பாடி என்னுடைய சங்கர் மகாதேவன் போர்ஷனை நானே பாடிட்டேன். நானே பாடி அனுப்பிச்சி வச்சிட்டேன். அவர் டெய்லியும் ஷூட்டிங் டயத்தில் இந்த சாங்கை கேட்டு என்ன பண்ணிட்டாரு, சங்கர் மகாதேவன் சார் இங்கே வந்துட்டார் பாடுறதுக்கு, ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்துட்டார். வந்தது திடீர்னு ஃபோன் பண்ணுற, அப்படி நீ ஏன் இந்த சாங்கை சங்கர் மகாதேவனை பாட வைக்காத, நீ ஏன் இன்னொரு தடவை பாடிடு அப்படின்ட்டார். சார் இல்லை சார், அவர் பாடினா நல்லா இருக்கும்னு அவர்கிட்ட ஏன் அவர் பாடினா நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன் வாய்ஸை நான் 3 மாதமாக கேட்டு உன் வாய்ஸ்லேயே ஒரு நல்லா தான் இருக்குது, மனோஜுக்கு கரெக்டாக தான் இருக்குது, உச்சரிப்பெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மிக்சரில் உட்காந்துட்டு என்னை ஃபுல்லாக பாட வச்சு அந்த சாங் வந்து நீ தான் பாடுற நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக சுதியோடு கரெக்டாக உனக்கு என்ன, நீ தானே மியூசிக் டைரக்டர், நீ தானே கம்போஸ் பண்ணியிருக்கேன்,
லிரிக்ஸான ப்ரொனன்சியேஷனை நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி போட்டு, நீ கரெக்டாக தான் ப்ரொனன்சியெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் என்னையை வச்சு பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஸோ சங்கர் மகாதேவன் ஒதுக்கிட்டு உங்கள் குரலில் தேர்ந்தெடுத்தாரா பாரதி ராஜா? என்னுடைய சென்டிமெண்ட்டாகவே வந்து மியூசிக் டைரக்டர் என்னுடைய இதில் பாடினா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதிய வார்ப்புகள்லேருந்து 16 வயதுலேருந்து அவருடைய நான்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க போது பாரதி ராஜாங்கிற ஒரு பெரிய டைரக்டருடைய படத்தை விசுவல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்மளோட குரல்லையும் வந்து நான் பாடுறதுக்காக தான் சென்னைக்கே வந்தேன். இப்போ அவர் இப்போ நான் மியூசிக் பண்ணி நானே பாடி அந்த பாட்டு வந்து பாரதிராஜா சார் படத்தில் பாரதிராஜா சார் அந்த பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ணுறாரு, அவர் படத்தில் வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணார். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் சுதந்திரமாகவும் எந்த விதமான பைண்டிங்கும் இல்லாமல் ஃப்ரீ பேடாக ஒர்க் பண்ண படம் ஈரநிலம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.